சமைச்சு வைக்க சொல்லிட்டு சாப்பிட வரலையா? அத நம்பி நீயும் சாப்பிடாமலா இருந்த? இங்க பாரு, புருஷனுங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும்னா காலம் பூரா பட்னியா தான் கிடக்கணும். அதுங்க எங்கயாவது மேய்ஞ்சிட்டு வந்துரும், புரிஞ்சுக்க. என்ன சொத்து இருந்தாலும் எத்தனை நாளைக்கு வேலை வெட்டிக்கு போகாம வீட்லயே உட்காந்து சாப்பிடுறது? ஏற்கனவே பாதி போயிடுச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த வீடும் அந்த தோப்பும் தான். இது கைய விட்டு போகாம பாத்துக்கிறது உன் கையில தான் இருக்கு. 30 வருஷமா தருதலையா சுத்திட்டு இருந்தவங்களை நம்ம தலையில கட்டி வச்சுட்டு கொண்டாடி வந்தா திருந்திடுவான்னு சொல்லிட்டு தெரியுதுங்க இந்த மாமியாருங்க. இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல? இதுக்குதான் நம்மள பெத்து போட்டாங்களா? 30 வருஷமா பிள்ளைய திருத்த முடியாம இதுங்கள எண்ணத்தை கலக்குச்சுங்க. எந்த நேரமும் கூட்டாளிங்க 10 பைசாக்கு பிரயோஜனம் பட மாட்டானுங்க. நல்லா குடிப்பானுங்க. யாருக்கும் வேலை இல்லங்கறீங்க, அப்ப டெய்லி குடிக்க காசு? அட நீ வேற, காசே இல்லாட்டினாலும் கடன் வாங்கி குடிப்பாங்க. அது ஏன் உங்களுக்கு பொண்டாட்டினாவே பிடிக்க மாட்டேங்குது? யாரா சொன்னா? எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அது அடுத்தவன் பொண்டாட்டியா இருக்கணும். உள்ளூர்ல ஆட வக்கு இல்லாதவன் வெளியூருக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போனானா. அந்த கதை தான் இவங்க கதை. நாமெல்லாம் ஆட ஆரம்பிச்சா நாடு தாங்காது. ஏதோ சத்தியத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவ்ளோ பேசுறாங்களே, புள்ள பெத்துக்கிற வலிய தாங்க முடியுமா இவங்களால? அன்னைக்கு ஒரு நாள் தான் அவளுங்களுக்கு வழி. ஆனா அந்த புள்ளைய வளர்க்க வாழ்க்கை பூரா நாம படுற பாடு இருக்கே, அது 1008 வழி. கிழிச்சாங்க. ஒரு நாளைக்காவது பெத்த பிள்ளைக்கு குண்டிய கழுவி குளிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். அந்த காலத்துல எங்க ஆயா எல்லாம் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வயக்காட்டுலயும் வேலை பார்த்து 10 பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்குச்சு. இப்போ ஒத்த பிள்ளை அதை வளர்க்கறதுக்கு நம்மள துணை கூப்பிடுறாளுங்க. இத்தனைக்கு வீட்டுல துணி துவைக்க மிஷின், மாவு அரைக்க மிஷின், சட்னி அரைக்க மிஷின். மிஷின் ஆன் பண்றதெல்லாம் ஒரு வேலையா? அதுக்கு தாண்டா சொல்றேன், ஆம்பளைங்களுக்கு வேலை இருக்கோ வேலை இல்லையோ காலையிலேயே தான் வீட்டை விட்டு கிளம்பிடணும். காலையில வீட்டை விட்டு போறவன் நைட்டு சீரியல் முடிஞ்ச உடனேதான் வீட்டுக்கே வரணும். அப்பதான் ஆம்பளைக்கு அழகு. காலையில காட்டி வெள்ளையும் சொல்லியுமா வெளியில கிளம்புறாங்களே தவிர அவங்க எங்க போறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. குடும்ப தலைவன்னு பேருதான், ஆனா பீரோல துணி வைக்க நமக்கு இடம் கிடைக்குதா? தீபாவளி பொங்கல்னு ஒண்ணு விடாம புடவையா எடுத்து பீரோல அடுக்கு வாழுங்க. ஆனா பாரு, புடவையே இல்லாத பஞ்ச பரதேசிங்க மாதிரி 24 மணி நேரம் கிழிஞ்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க. ஆமாண்ணே, இந்த கல்யாணத்தை தவிர எல்லா இடத்துக்கும் நைட்டியோடய வர்றாளுங்க. நல்ல சிலிண்டருக்கு துணியை சுத்தினாப்புல இருக்கு. அதெல்லாம் பார்த்தா எப்படி மூடு வரும்? நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு புடவையை கட்டி ஒரு முளம் பூ வச்சு அப்படி நின்னா தானே ஒரு கிக்கா இருக்கேன். நம்ம தாத்தா எல்லாம் 12 பிள்ளை பத்தாருன்னா எப்படி? சேலை தான் காரணம். சேலை தாண்டா உலகத்திலேயே ரொம்ப செக்ஸியான ட்ரெஸ். ஆனா கட்ட மாட்டேங்கிறானுங்களே. கட்டி தொலைஞ்சாதான் என்ன? சேலையை கட்டி நின்னா மட்டும் பிரிச்சு மேஞ்சிருவாங்களாக்கும். ஒரு புள்ள பெக்கறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சும்மா சும்மா பொண்டாட்டிய முறைச்சு பார்க்கணும். அவங்க லேசா முறைச்சா நாம நல்லா முறைக்கணும். காரணமே இல்லைன்னா கூட சும்மா அவளை கூப்பிட்டு ஓங்கி ஒரு அப்பு அப்பணும். அவங்க ஒரு அப்பு அப்புனா நம்ம 2 அப்பு திருப்பி அப்பணும். மொத்தத்துல பொண்டாட்டிங்களை அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்த. மொத்தத்துல புருஷனுங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால் அடிச்சுதான் திருத்தணும். ஏய் வாங்கடி போலாம். எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷனோட மாமன் தான். அந்த ஆளோட உன் புருஷனை சேர விடாம பாத்துக்க.